தங்க நகை கடன் வழங்குவது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்ட வரைவு விதிமுறைகளுக்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்த நிலையில தற்போது அந்த விதிமுறைகளில் நிறைய மாற்றம் செஞ்சிருக்காங்க. அதற்கான இறுதி அறிவிப்பும் இப்ப வெளிவந்திருக்கு. அதன் அடிப்படையில் புதிய விதிகளின்படி இனிமேல் தங்க நகை கடன் வாங்கும் போது ஒரு வாடிக்கையாளர் 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள கடன் வாங்குறார் அப்படின்னா அவருடைய நகை மதிப்பீட்டில் 85 விழுக்காடு வரைக்கும் கடன் தருவதற்கு ரிசர்வ் வங்கி அனுமதி கொடுத்திருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வேணும் என்றால் உங்களுடைய நகை மதிப்பில் 80% வரைக்கும் நீங்க கடனாக வாங்கிக் கொள்ளலாம். 5 லட்சம் ரூபாய்க்கு மேல அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் 75 விழுக்காடுக்குள்ள குறையுது. சோ இதுதான் ரிசர்வ் வங்கி வெளியிட்டக்கூடிய முக்கியமான அறிவிப்பு. அடுத்ததாக இனிமேல் நகை கடன் வேண்டும் என்றால் உங்களுடைய ரெசிப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைவு விதிகளை சேர்த்திருந்தாங்க. இப்ப இதுல தளர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. இனிமேல் ரெசிப்ட் வேண்டாம், செல்ஃப் டிக்ளரேஷன் மட்டும் கொடுங்க. இது என்னுடைய நகைதான் அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல நீங்க கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். அந்த டிக்ளரேஷன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியாரிட்டி செக்டார் இல்லாத நபர்கள் யாராவது கடன் வாங்கினாங்க அப்படின்னா அதை நீங்க எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்ற கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நகை அடகு வைத்த பிறகு அந்த நகையில ஏதாவது சேதம் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது அதனுடைய தூயத்தன்மையில பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலோ அதை சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த வங்கிக்கு தான் இருக்கு அப்படின்னு ஆர்பிஐ உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த விதிமுறைகள் பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்பதன் காரணமாக கடுமையான எதிர்ப்பு எழுந்த நிலையில இதில் எல்லாத்திலையும் மாற்றம் செய்து தற்போது ஆர்பிஐ இறுதி அறிவிப்பை கொடுத்திருக்காங்க.